வைகாசி விசாகம் முருகக் கடவுள் அவதாரம் செய்த நாளாகும். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் வரும் சிறப்பு நாள் இதுவாகும். விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கு கூடியதொன்று. இதனால் முருகனும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம். வைகாசி மாதத்தில் சந்திரன் பௌர்ணமி நாளில் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும். அதனாலேயே இந்த மாதம் வைசாக மாதம் என்றிருந்து பின்னாளில் வைகாசி என்றானது. இந்த மாத பௌர்ணமி நாளை வைகாசி விசாகம் என்று குறிப்பிடுகிறோம். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்நாளில் திருப்பரங்குன்றம் போன்ற முருகன் தலங்களில் அணி அணியாக மக்கள் பால்குடம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்வர். விசாக நாம் முருகனை பணிந்து வினைகளை போக்குவோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் வைகாசி விசாகம். அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது உறுதி. முருகப்பெருமானின் அவதார நன்னாளில் அவர் குடிகொண்டுள்ள மலைக்கோவில்களுக்குச் சென்று நல்லருள் பெற்று வருவோம். செங்கேள் அடுத்த சின வடிவேலும் திருமுகமும்பங்கே நிறைத்து நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சண்முகா சரணம்.